அந்த அந்த சிஸ்டர் வந்து அவங்க முதல் தடவையாக அந்த சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த சர்வீஸ்க்கு வந்து அந்த சிஸ்டர் வந்து இந்த லைனாக ப்ரேயருக்கு நிற்கும் பொழுது அவங்களும் வராங்க. வந்த உடனே அவங்க தலை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இங்கே நர்வ்ஸ், அந்த நரம்புகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்படியே பார்க்கவே ஒரு விகாரமாக இருக்காங்க. அவங்க கையிலலாம் பார்த்தீங்கன்னா நரம்புகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, என்கிட்ட எப்படியாக சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டேன். ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை நான் செய்ததினால் என் இருதயம் உடைந்து போய்விட்டது. இந்த நோயில நான் அகப்பட்டு நான் சிக்கி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், என் வாழ்க்கையில நான் இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்ததுனால தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ளேயும் கண்ணீருக்குள்ளேயும் நான் சென்று கொண்டிருக்கேன். என்னுடைய பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதை நான் இப்ப செய்யறதில்லை, அந்த பாவத்தில் ஈடுபடுவதில்லை. ஆனா அதனால ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு, என்னை இப்படி தண்டிச்சிட்டாரு. அவங்க மனசால் அந்த தண்டனை அவங்க சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டான். நான் அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்காக நான் ஜெபிக்கணும்? இல்ல எனக்கு இந்த தண்டனை வந்துருச்சு, இனிமே வச்சு தண்டனை வரக்கூடாது. நீங்க ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்காக இறங்குகிற தேவன். நீங்க தண்டனையே நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ஆனா தேவனோ உங்க விடுதலையை குறித்து தேவன் சந்தோஷப்பட விரும்புகிறார். உங்களை விடுதலை ஆக்கி நீங்கள் தைரியமான சாட்சியா நிற்கும் பொழுது உங்க மேல பூரண கிருபை விளங்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய தவறுகளை வைத்து உங்களை இடை போடுகிற தேவன் அல்லவே. அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் முழங்கால் படிடுங்க, நீங்க ஜெபிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே இன்னும் ஒரு முறை கூட அந்த தவறுகளை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவங்க முழங்கால் படியிட்டு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த. அவங்க அந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் செஞ்ச தவறுகளை நான் உணர்ந்து விட்டேன், தயவு செய்து என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார்கள். She surrendered. நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்க்கிறேன், அவங்களுடைய இருதயம் உடைந்து போய் மனக்லேச உள்ள ஸ்திரீயாக தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நான் அடுத்த ஆட்களுக்காக ஜெபிக்க அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க சொன்ன தவறான வார்த்தைகள், ஆண்டவருக்கு எதிராக பேசின தூஷண வார்த்தைகள், இவங்க எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 பேர்கிட்ட ஜெபிச்சுட்டு முடிஞ்ச உடனே அவங்க பார்த்தா அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. போய் அவங்க தலை மேல கையை வைத்தேன். நான் ஜெபித்தேன்னு சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்காக ஜெபிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க, ஐ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபருக்காக ஜெபிக்க போயிட்டேன். ஜெபிக்க போய் ஒரு 5-6 பேர் தாண்டி இருப்பேன். இந்த சிஸ்டர் வெளியே போனவங்க ஸ்பீடா ஓடி வராங்க. ஏன்னா அவங்க கீழே போனோடனே அவங்க பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, அம்மா எங்க நரம்புலாம் வெளியே இருந்துச்சு, எங்க காணோம், எல்லாம் உள்ள போயிடுச்சு, என்ன ஆச்சு, உங்க கழுத்துல அந்த நரம்பெல்லாம் வெளியே நிக்கிறத காணவே என்று சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவங்க உணர்ந்திருக்காங்க, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலையை அந்த மகளுக்கு கொடுத்து விட்டார். உடனே ஓடி வந்தாங்க, மேல வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இங்க பாருங்க எல்லாம் போயிடுச்சு. அந்த நரம்புகள் வெளியே தெரிந்த நரம்புகள் எல்லாம் உள்ளாக போய் அதோடைய அடையாளமே இல்லாமல் அதை மாற்றி விட்டார். எப்படி சாமுக்கு நோ எவிடன்ஸ் ஃபவுண்ட், அதே போல் அதற்கு இருக்கிற இடம் அடையாளம் தெரியாத அளவுக்கு தேவன் அதை மறைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனா சில பேருங்க வந்து அந்த குற்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த பாவ குற்ற உணர்வு ஆண்டவர் தான் தண்டிச்சிட்டார், என்ன அந்த தண்டனையில தான் நான் இருக்கிறேன், அந்த தண்டனையில தான் இருக்கிறேன். உங்க தவறுகளை நீங்க உணர்ந்து வெளியே வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.